ஹாய் ஹலோ எவ்ரிவன். வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்றீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். மறக்காம ஃபுல் வீடியோ பாருங்க. வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்றதுனால நமக்கு ரெண்டு பிரச்சனை இருக்குங்க. ஒன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மசில் வந்து வீக்னஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது லோவர் லெக் மசில் இருக்கிற உங்களுடைய ஸ்ட்ரென்த் வந்து குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் பெல்விக் ஃப்ளோர் மசில், உங்களோட பெல்விக் ஃப்ளோர்ல இருக்கிற மசில்ஸும் வீக்னஸ்க்கு போக ஸ்டார்ட் ஆகிடும். அதாவது ரொம்ப வருஷம் நீங்க வெஸ்டர்ன் டாய்லெட்டே யூஸ் பண்ணீங்கன்னா உங்களால கீழே உட்காந்து எந்திரிக்கிறது, அதாவது ஸ்குவாட்டிங் மாதிரியான பொசிஷன் பண்றது ரொம்பவே சிரமமா இருக்கும். அதுக்கு என்னென்ன மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணாக்கா எந்த மாதிரி அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பாருங்க, அப்போதான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இதை வந்து ஏன் நான் சொல்ல வரேன்னா, நீங்கள் உங்களுக்கு வயசான காலத்திலேயோ இல்லை ஒரு 30-40க்கு மேலே போகும்போது, 40 ஏஜஸ்க்கு மேலே போகும்போது உங்களுக்கு வந்து லோவர் லிம் வந்து மசில் வீக்னஸ் இருக்கிறது இருக்கும். நடக்கும்போது அது தெரியாதுங்க. ஒரு கீழே உட்காந்து எந்திரிக்கிறது, ஒரு ஸ்டெப்ஸ் ஏறும்போதோ அப்போ வந்து நீங்கள் வந்து ஹெவியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதை குறைக்கணுமா? நீங்கள் வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா ரொம்ப நாளாக? இந்த எக்ஸசைஸ் எல்லாம் கண்டிப்பாக பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, ஸ்குவாட் எக்ஸசைஸ் பண்ண போறோம். ஸோ ஸ்குவாட் எப்படி பண்றதுன்னா, உங்களுடைய நேராக இந்த மாதிரி பாதத்தை அகலமாக வச்சு நின்றுக்கோங்க. நின்றுட்டு உங்களுடைய இடுப்பும் அந்த முட்டியும் இப்படி ஸ்லோவா மடக்க போறீங்க. மடக்கி 90 டிகிரிக்கு அச்சீவ் பண்ணிட்டு திருப்பியும் நேரா நின்னுக்கோங்க. ஸோ இடுப்பை 90 டிகிரிக்கு அச்சீவ் பண்ணிட்டு அப்புறம் நேரா நின்னுக்கோங்க. இதுதான் ஸ்குவாட். ஸோ இந்த ஸ்குவாட் பண்றது கொஞ்சம் வயசானவங்க பண்றீங்க, இல்லை ஒரு 40க்கு மேல முடியலன்னா மாதிரி ஒரு சேர் சப்போர்ட் வச்சுட்டு கூட நீங்க வந்து ஸ்குவாட் பண்ணலாம். ஸ்லோவா சேரை பிடிச்சிக்கிட்டு கீழே உட்காந்து எந்திரிக்கலாம் இனிஷியலா. அதுக்கப்புறம் நீங்க சப்போர்ட் இல்லாம கூட நீங்க பண்ணலாம் ஸ்குவாட். ஸ்குவாட் பண்றது வந்து நீங்க 3 செட்ஸ் பண்ணுங்க. 3 செட்ஸ்ல ஒரு செட்லயுமே ஒரு 15 ரிப்பீட்டேஷன்ஸ் பண்ணுங்க. ஸோ ஸ்குவாட்டிங் நல்லாவே உங்களுக்கு இந்த உங்களுடைய குளூட்டியல் மசில்ஸ், உங்களுடைய குவாட்ரிசெப்ஸ் அண்ட் ஆல்சோ ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸை நல்லாவே ஒர்க் கொடுக்கும். காஃப் மசிலும் ஸோ நல்லாவே ஸ்ட்ரென்த் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஓகே, டெய்லி இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க. செகண்ட் ஒன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா லஞ்சஸ்ன்னு சொல்லுவாங்க. லஞ்சஸ் எக்ஸசைஸ் எப்படி பண்றது? முதல்ல உங்களுடைய ஷோல்டர் வைடுக்கு இப்படி நின்றுக்கோங்க. சைடில் உங்களுக்கு காமிக்கிற பாருங்க, எப்படி ஷோல்டர் வைடுக்கு நின்றுக்கோங்க. நின்றுட்டு ஒரு லெக் மட்டும் முன்னாடி வச்சுக்கோங்க. ஒரு லெக் மட்டும் முன்னாடி வச்சுட்டு உங்களுடைய நீ ரெண்டுமே நல்லா கீழே பெண்ட் ஆகணும். புரியுதுங்களா? நீ ரெண்டுமே பெண்ட் ஆகணும். இதுதான் சொல்றது லஞ்சஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ லஞ்சஸ் இந்த நீ வந்து முன்னாடி வச்சிருக்கிற நீயோட 90 டிகிரி போனதுக்கு அப்புறம் திருப்பியும் கம் பேக் டு த நார்மல் பொசிஷன். திருப்பியும் நார்மல் பொசிஷனுக்கு வந்துருங்க. ஸோ இந்த லஞ்சஸ் 3 செட்ஸ் பண்ணுங்க. 3 செட்ஸ் வித் 15 to 20 ரிப்பீட்டேஷன்ஸ் பண்ணுங்க. அது உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம பிரிட்ஜிங் எக்ஸசைஸ் பண்ண போறோம். அது எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு காமிக்கிறோம் வாங்க. ஸோ ஒரு நேராக படுத்துக்கோங்க. ஒரு கட்டிலையோ இல்லை தரையிலையோ நீங்க நேராக படுத்துக்கோங்க. இந்த மாதிரி படுத்துக்கிட்டு உங்களுடைய இந்த மாதிரி கட்டில நேராக படுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பிரிட்ஜிங் எப்படி பண்றதுன்னு சொல்லித்தரேன். உங்களுடைய காலை இந்த மாதிரி மடக்கி வச்சுட்டு இடுப்பு மட்டும் மேலே தூக்குங்க. மேலே தூக்குனீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இந்த க்ளூட் இந்த ஏரியா நல்லா ஸ்குவீஸ் ஆகும், கண்ட்ராக்ட் ஆகும். இதே பொசிஷன்ல ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்டு பண்ணுவீங்க. இந்த எக்ஸசைஸை ஒரு 10 to 15 ரிப்பீட்டேஷன்ஸ் பண்ணுங்க. ஸோ இதுதான் பிரிட்ஜஸ். இதை எக்ஸசைஸும் பண்ணணும். இது 3வது எக்ஸசைஸ். 4வது எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா காஃப் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. காஃப் ஒன்றும் இல்லை, நீங்கள் நேராக இந்த மாதிரி உங்கள் ஷோல்டர் லென்த்துக்கு உங்களுடைய கால் வந்து சைடில் வச்சுக்கோங்க. சைடில் வச்சுட்டு காஃப் மட்டும் இப்படி உங்களோட ஹீல் வந்து ரைஸ் பண்ணணும். சைடில் பண்ணி காமிக்கிறோம் பாருங்க. ஹீல் பாருங்க, ஹீல் மேலே போகுது இல்லைங்களா? ஸோ ஹீலை ரைஸ் பண்ணணும். ஹீல் ரைஸ் பண்ணிட்டு கீழே விட்டுருங்க. திருப்பியும் ஹீல் ரைஸ் பண்ணிட்டு கீழே விட்டுருங்க. இதை வந்து அட்லீஸ்ட் 20 ரிப்பீட்டேஷன்ஸ் பண்ணுங்க. நல்லாவே உங்க காஃப் மசில் நல்லா ஒர்க் ஆகும்போது பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகவே அங்கேருந்து கீழேருந்து மேலே நல்லா புஷ் ஆகும். ஸோ அது வந்து நல்ல ரிலீஃப் கொடுக்கும். லாஸ்ட் எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வால் ஸ்டிச் பண்ண போகிறோம். வால் ஸ்டிச்னா ஒரு வாலில் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டடா, பேக் சப்போர்ட்டடா இப்படி சாஞ்சிக்கோங்க. வாலில் வந்து சாஞ்சிக்கோங்க. சாஞ்சிட்டு வாலில் இருந்து உங்களுடைய நீ வந்து 90 டிகிரி வரணும். 90 டிகிரி வாலில் சாஞ்சிக்கிட்டே 90 டிகிரி வரணும். இதே பொசிஷனில் ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்டு பண்ணுங்க. ஹோல்டு பண்ணிட்டு திருப்பியும் நார்மல் பொசிஷனுக்கு வந்துருங்க. ஸோ இதை ஒரு 10 ரிப்பீட்டேஷன்ஸ் டெய்லி பண்ணுங்க. ஸோ இந்த 5 எக்ஸசைஸும் நீங்கள் அடிக்கடி பண்ணுறதுனால வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணாலும் நம்ம எந்த பேலன்ஸ் மிஸ் பண்ணாமையும் ஸ்ட்ரென்த்தை மிஸ் பண்ணாமையும் மெயின்டைன் பண்ணலாம். உங்களோட ஏஜ் ஆனால் அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் வேணுமா? சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற அடிக்கடி வீடியோஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.